Hello everyone. இன்னைக்கு ஒரு word of the day பார்க்க போறோம். And word of the day என்ன அப்படினா அதாவது ஒரு விஷயத்துக்கு மறுப்பு தெரிவித்தல், மறுப்பு தெரிவித்தல் இல்ல அப்படி சொல்றோம்ல, மறுக்கறோம்ல ஒரு விஷயத்தை. அத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்றதான் today's word of the day. Today's word of the day, deny. இந்த deny அப்படிங்கிறது தான் மறுப்பு இல்லை மறுத்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம சொல்கிற வார்த்தை. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். Better deny at once than promise long. Really, I love this proverb. I don't know whether it is a proverb or not, but it's a kind of saying. Better deny at once than promise long. That means ஒரு விஷயத்தை நீ மறுக்கிறதா இருந்ததுன்னா, வேண்டான்னு நினச்ச அப்படின்னா உடனே வேண்டான்னு சொல்லிடு. சேரேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரொம்ப நீட்டிகிட்டே போகாத, இழுத்துட்டு போகாத அப்படி சொல்கிறது தான் பெட்டர் டினை அட் ஒன்ஸ் தேன் ப்ராமிஸ் லாங். ப்ராமிஸ் லாங்ன்றது ஓகே நான் கண்டிப்பாக செய்கிறேன், இந்த செஞ்சிடறேன் அப்படி சொல்லி அதை வந்து செய்யாமல் நேரம் கடத்திட்டே போய் அதை வந்து இழுத்து அடிக்கிறதுக்கு பதிலாக வேண்டான்னு நினச்சின்னா உடனே வேண்டான்னு சொல்லிடு. செய்ய முடியாதுன்னா உடனே மறுப்பு தெரிவிச்சிரு அப்படின்னு சொல்கிறது தான் better deny at once than promise long. It's a kind of life lesson, right? நம்ம எல்லாருக்கும் தேவை தான். ஏதாவது ஒன்று வேண்டாம்னு நினச்சோன்னா உடனே வேண்டான்னு சொல்லணும். சேரேன்னு அப்படி ஏமாற்றக்கூடாது, அப்படி இழுத்தரிக்கக்கூடாது அப்படின்றது சொல்லுது. ரியலி ஐ லவ் திஸ் ப்ராவர்ப். நீங்கள் மித்த சென்டென்ஸ்லாம் சொல்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இதையாவது நல்லா ஞாபகம் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. better deny at once than promise long. Next one, he did not deny the allegations. He did not deny the allegations அப்படின்னா allegations அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அவன் வந்து அவனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஸோ he did not deny the allegations. அவனுடைய குற்றம் சாட்டப்பட்டவன் சொல்லணும். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. he did not deny the allegations. Next one, இது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். the access was denied. the access was denied அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம், பாஸ்வேர்ட் கொடுத்து போகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது போக முடியலை, ஏதாவது நம்ம தப்பாக கொடுக்குறோம் பாஸ்வேர்டு அப்படின்னா அந்த டைமில் இப்படி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், the access was denied அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் உங்களுடைய ஆக்சஸ் வந்து மறுக்கப்படுகிறது அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ the access was denied. access அப்படிங்கிறது அதாவது நம்மளோட என்ட்ரி, எதுக்குள்ளேயாவது போகிறதுக்கு உண்டான பர்மிஷன். ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து முடக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான அந்த பர்மிஷன் வந்து மறுக்கப்பட்டுள்ளது, அப்படி அந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு உண்டான என்ட்ரி அதெல்லாம் தான் வந்து ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஆக்சஸ் வாஸ் டினைட் அப்படின்னா உங்களுடைய ஆக்சஸ் மறுக்கப்பட்டுள்ளது. ஓகே, பாசிவ் ஃபார்மில் இருக்குது. இதுவும் வந்து ஆக்சஸ் வாஸ் டினைட் அப்படிங்கிறதும் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணலாம். என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல. சம்டைம்ஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியல, என்னுடைய வெப்சைட் மேபி என்னோட ஜிமெயில் எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியல, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா என்னால் உள்ளே போக முடியல, நுழைய முடியல, அதுக்குள்ளே அதை ரீச் பண்ண முடியல அப்படின்றது தான் ஆக்சஸ். ஸோ நீங்கள் இதுவும் வந்து ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரியலி ஐ லவ்ட் இட். ஸோ பெட்டர் டினை அட் ஒன்ஸ் தேன் ப்ராமிஸ் லாங். இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைஃப் லெசன். எல்லாருக்கிட்டையும் நிறையா சொல்லுங்கள். இதை அட்வைஸ் மாதிரியே சொல்லலாம். பெட்டர் டினை அட் ஒன்ஸ் தேன் ப்ராமிஸ் லாங் அப்படின்றது. தென் த ஆக்சஸ் வாஸ் டினைட். இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு தான் நான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சேன். இந்த இதுக்கு வந்து சென்டென்ஸ் எல்லாம் தேடும்போது டினைக்கு அண்ட் பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப கேட்சியாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் எழுதி கூட இருக்கும், நம்ம வந்து கொடுக்கலாம். அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறதுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கலாம். நிஜமாக ரொம்ப ஒரு சின்ன சென்டென்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஷார்ப்பான ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறையா யூஸ் பண்ணுங்கள். பெட்டர் டினை அட் ஒன்ஸ் தேன் ப்ராமிஸ் லாங். ஸோ ஐல் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ. பாய்.